வணக்கம். சிறகடி காசு சீரியல்ல நைட் ஆகுது. முத்துவும் மீனாவும் அவங்க மாமியார் வீட்டுக்கு பாட்டிக்கு 80வது பிறந்தநாள் வருது. அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணுன்ட்டு இவங்க தகவல் சொல்கிறாங்க. சரிங்க மாப்பிள்ளன்ட்டு அப்போ மீனாகிட்ட இவங்க கேட்குறாங்க, நான் அவங்களுக்கு என்ன gift வாங்கிட்டு வர்றது, வெறும் கையோட வர முடியுமான்னுட்டு. அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் சும்மா வந்து கலந்துக்கிட்டாலே போதும்ன்ட்டு இவங்க 2 பேர் சொல்கிறாங்க. அதுக்கு மீனா சொல்கிறாங்க இவர்கிட்ட, அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்து வந்து செய்யட்டும் விடுங்கன்னுட்டு. ஏன் அவங்க எதுக்காக கஷ்டப்படணும், நாமளும் gift வாங்கலான்னு பார்த்தோம், ஆனால் இந்த மனோஜால வாங்க முடியாமல் போயிடுச்சுன்ட்டு. சரி விடுங்க, ஏதோ நீங்கள் பேசி பிரச்சனை பண்ணி வைக்காதீங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. பொழுது விடிஞ்சு இவர் வந்துட்டு பாட்டியை கூட்டிகிட்டு வராரு. இவர் அமைதியாக வந்துக்கிட்டு இருக்காரு. பாட்டி கேட்குறாங்க, ஏன்டா நான் வரது உனக்கு பிடிக்கலையா, ஏன்டா இத்தனை நாள் கலகலப்பாக பேசிட்டு வருவேன், இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி இருக்க, உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையான்ட்டு அவங்க கேட்கும்போது, இல்லை பாட்டி நான் சவாரிக்கு போயிட்டுருக்கல, அதனால தான் ரெஸ்ட்டில் தூக்கல அப்படி இருக்க சொல்லும்போது இவங்க சிக்னல் கிட்ட வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அம்மா கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பாட்டி சொல்கிறாங்க, என்ன இந்த அளவுக்கு இங்கே நகை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இது கவரிங்கா நிஜமானு தெரியல, இந்த மாதிரி வெளியிலலாம் போட்டு சுற்றுற அளவுக்கு இருக்குது இப்போ காலன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. கவரிங்க சொன்னோன்னே முத்துவுக்கு மனோஜ் தான் அந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுருப்பாருன்ட்டு நினச்சி ஷாக் ஆகிறாரு. இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அந்த இடத்துல அண்ணாமலை வந்துட்டு அவங்க அம்மா பயணம்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு வாழ்த்து சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இது நேரத்தில் மீனா பாட்டிக்கு ஆர்த்தி எடுத்துக்கிறதுக்காக தட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்து விஜயா நான் எடுத்துக்கிறேன்னுட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஸ்ருதியை ரோகிணி கூட்டிகிட்டு கீழே வராங்க. இவங்க வந்துட்டு எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க பாட்டிக்கு. ஆர்த்தி எடுக்கிறதுக்கு போனாக்கா மீனாங்கன்னு கேட்டவொடனே விஜயா தயங்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, அவள் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பா, இவங்க தான் பிடிங்கின்னு வந்துட்டு இருப்பாங்கன்னுட்டு. அப்போ இவங்க எல்லாருமே மீனா கூப்பிட்டோன்னே அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே வச்சு பாட்டிக்கு ஆர்த்தி எடுக்கிறாங்க. எல்லோரும் உள்ளே வராங்க. இவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. பாட்டி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியமா அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க, எனக்கு எதுக்குடா அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. உங்களோட 80வது பிறந்தநாள், அதனால் இதை விசேஷமாக கொண்டாடணும், என்னோட ஆசை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றது, அதனால தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்ட்டு இவங்களும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயா கேட்குறாங்க, எனக்கு கூட இந்த மாதிரி செய்யலாத்தானேட்டு, எதுவுமே நம்ம கேட்டு வாங்கக்கூடாதுன்னுட்டு அவங்க சொன்னோன்னு அவங்க மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. எப்படி பாட்டி நீங்கள் இந்த வயசில் கூட இவ்வளோ இளமையாக இருக்கீங்கன்னுட்டு ஸ்ருதி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருமே gift கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. என் பேர பசங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நானும் அவங்களுக்கு ஒரு gift கொடுப்பேன், எனக்கு பிடிச்சது யார் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் gift கொடுப்பேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன gift பாட்டி, சின்ன வயசில் எங்கள் 3 பேருக்கு போட்டி வைப்பீங்களா அந்த மாதிரி ஏதாவதான்ட்டு. ஆமாண்டா அதே மாதிரி தான், ஆனால் அது எனக்கு பிடிச்சதா இருக்கணும், அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா நானும் உங்களுக்கு gift கொடுக்குறதா இருக்கான்னுட்டு இவங்க சொல்கிறாங்க. அது என்ன கிஃப்டாக இருக்கும் தெரியலன்னுட்டு எல்லாருமே யோசனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாரு, இங்கேருந்து அதாவது பிரச்சனை பண்ணி வைப்பேன், நான் வெளியில் போயிட்டு வரேன், சாயங்காலம் தானே ஃபங்க்ஷனு, சாயங்காலத்துக்கு வரேன்ட்டு அவர் வெளியில் வராரு. அவங்க பாட்டி அவங்க அப்பாவும் கேட்குறாங்க, எங்கடா இன்றைக்கி வீட்டில் இருக்க மாட்டியான்ட்டு. அப்போ இல்லை சாயங்காலம் தானே ஃபங்க்ஷன், நான் வந்துடுறேன்னிட்டு, சரி நேரத்தோட வந்துடுறேன்னிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுறாங்க. ரோகிணி வந்துட்டு மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி எதோ gift கொடுப்பேன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னுட்டு. சின்ன வயசில் எங்கள் 3 பேருக்குமே பாட்டி இந்த மாதிரி தான் சொல்லி எதுவுமே சொல்லுவாங்க, ஆனால் குறுக்கு வழியில் அவன் தான் ஃப்ராடுத்தனமாக அதை ஜெயிப்பான், பாட்டி அவனும் தான் கொடுப்பாங்க எப்போயுமே, இப்போ கூட அப்படி தான் கொடுப்பாங்க பாருன்னிட்டு இவர் சொல்கிறார். ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாருன்னு. பாட்டிக்கு அவனை தான் பிடிக்கும், அதனால் அவன் தான் குறுக்கு வழியில் அதை ஜெயிச்சா மாதிரி வாங்கிக்குவான், எங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னுட்டு. ப்ரோமோவில் பாட்டி என்ன gift கொடுக்க போகிறாங்க தெரியலன்ட்டு எல்லாருமே வீட்டில் ஆளாளுக்கு ஜோடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.